ஈசான மொழியில எந்த ஊர்லயும் நம்ம கோயில் சிவன் கோயில் கிடையாதுங்க. இவர் ஈசான மொழியில இருக்காருங்க. எந்த ஊர்லயுமே சிவன் வந்து சுடுகாடு பக்கம் உட்கார மாட்டாருங்க. இவர் மட்டும் தான் சுடுகாடுல பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. மூணு சக்தி வந்து இவங்க பேஸ் பண்ணி இருக்காங்க. ஐயாக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முழங்கால தம்மன் சொல்லிட்டு அம்பாள் இருக்கா. இதே பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கால பரமேஸ்வரி இருக்கா. இதே நேர்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டு கட்டா தம்மன் சொல்லிட்டு இருக்கா. ஈசான மொழியில எந்த ஊர்லயும் நம்ம கோயில் சிவன் கோயில் கிடையாதுங்க. இவர் ஈசான மொழியில இருக்காருங்க. பின்னாடி கொசத்தால ஆளுங்க சுடுகாடு பக்கத்துல ஐயா உட்காந்துட்டு இருக்காரு. எந்த ஊர்லயுமே சிவன் வந்து சுடுகாடு பக்கம் உட்கார மாட்டாருங்க. இவர் மட்டும் தான் சுடுகாடு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. எந்த பக்கம் தான் போனோம்னா சுடுகாடு இருக்கு. இங்க வந்து ரொம்ப விசேஷம். இங்க என்ன ஒரு ஐதீகம்னா மூணு சக்தி வந்து இவரை பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. இது என்ன வரலாறுன்னா கோதண்ட ராமன் சொல்லிட்டு மேல இருக்காருங்க. கோதண்ட ராமன் வந்து லட்சுமி தாயகம் வந்து மடியில உட்கார வச்சுட்டு இருப்பாருங்களா. அம்மா வந்து இறங்கி லட்சுமி தாயார் வந்து இறங்கி வந்து கொசத்தல ஆத்துல வந்து குடிக்கிறாங்க. எருமாசுரன் சொல்லிட்டு ஒரு அரகன் வந்து அம்பாள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குதுங்க. அவர் மேல ஒரு மோகம் இருக்குங்களா. பெருமாள் மேல இருந்து பார்த்துக்கிறாருங்களா. அந்த மோகத்தை இருந்து இது பண்ண லட்சுமி தாயார் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாகி பெருமாள் கிட்ட போய் பார்க்க சொல்றாங்களா. பெருமாள் என்ன சொல்றாங்க, நீ கவலைப்படாத, நான் எல்லாமே பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு 3 தர்பையை கொடுக்குறாங்க. 3 தர்பையை போடுறாருங்க. இந்த 3 தர்பை என்னதுன்னா ஐயாவுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முழங்கால தம்மன் சொல்லிட்டு அம்பாள் இருக்கா. இவரை பேஸ் பண்ணி முழங்கால தம்மன் சொல்லிட்டு இருக்கா. இதே பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கால பரமேஸ்வரி இருக்கா. இதே நேர்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டு கக்கா தம்மன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ 3 சக்திக்கும் இவர் பேஸ் பண்ணி இருக்காங்க. 3 சக்தியும் வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இவரோட பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலுங்க. இவங்க வந்து மூவர் வந்து பாடிட்டு போயிருக்காங்க. மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், அப்புறம் வந்து பாடல்பட்ட ஸ்தலம் அது. காக்கை தீண்டது போல ஒரு வரியை வந்து இவங்க பாடிட்டு போயிருக்காங்க. தாயோட கருவறை இருக்கீங்களே, அந்த கருவறையில் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கர்ப்பம் ஈட்டாவே இருக்குமா. இந்த குழந்தை கர்ப்பகத்தில் ஈட்டாவே இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. என்னெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ வர கொடுத்துட்றாங்க. கோபுரம் கிடையாதுங்க, மொட்டை கோபுரங்க, கலசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த கோபுரம் ரொம்ப பழமையான கோபுரங்க. இன்னைக்கு இந்த மகா சிவராத்திரியில் வந்து இங்கே திருப்பணி ராஜகோபுரத்துக்கு திருப்பணி வேலை நடக்குதுங்க. இந்த ராஜகோபுர திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை வந்து சுவாமிக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ராஜகோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கணுமா. நான் சொல்லுங்க, மாரிவாசல்லாம் சொல்றாங்க, சிவாகருக்குள்ள தெரியும். ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தாலே இவர் வந்து அந்த செங்கல் மேலே தாங்குறாருங்களா. செங்கல் மேலே நம்ம கொடுக்குற செங்கல் தாங்குறாங்களே. இப்போ இவரே அந்த செங்கல் தாங்கும்போது தான் வர குடும்பத்தை வந்து அவர் தாங்காம விட்டுற போறாங்களா. அப்படிப்பட்ட ஒரு துண்டாங்க. இன்னைக்கு ராஜகோபுர வேலை திருப்பணி வேலை நடக்க போகுது. உங்களோட கையாரிங்கள் நீங்கள் எல்லாமே இதை கொடுத்தீங்கன்னா சுவாமிக்கு எல்லாமே நம்ம இது பண்ணுவாங்க. அங்கே இது பண்ணியிருப்பாங்க, டொனேஷன் நீங்கள் கொடுக்கலாங்க. கண்டிப்பாக ரொம்ப விசேஷமான கோயில். நீங்கள் எல்லாம் சுவாமியை பார்த்துருக்கீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் எல்லாம் சொல்லணும், இப்படி ஒரு பழமையான கோயில் நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் சொல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருப்பாங்க. திருக்கல்யாண குளத்தோடு இருக்காங்க. ஒன்று தெற்கு பார்த்த மாதிரி இருப்பா, ஒன்று கிழக்கு பார்த்த மாதிரி இருப்பா அம்பாள். ஆனால் இங்கே பாருங்க